தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். 13 வயசு சிறுமிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இப்ப தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு. கல்வி கூடங்களில் அடுத்தடுத்து நடந்து வரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்ன காரணம்? பர்கூர் பாலியல் தொல்லை என்றால் நம் நினைவிற்கு வருவது சிவராமன் தான். போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதாகி பின் தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன் நடந்த இந்த பகீர் சம்பவம் இன்றும் மனதை விட்டு மறையவில்லை. இந்நிலையில் தற்போது பர்கூர் பகுதியில் மீண்டும் வெடித்திருக்கிறது ஒரு பள்ளி மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த முறை அந்த கொடூரத்தை செய்தது 3 பள்ளி ஆசிரியர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து உள்ள ஒரு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் 13 வயதான 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வராமல் இருந்திருக்கிறார். விடுப்பு குறித்த எந்த முன் அறிவிப்பும் தகவலும் கொடுக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு அந்த பகீர் உண்மை தெரிந்திருக்கிறது. மாணவி பள்ளிக்கு வராமல் இருக்க காரணம் ஆசிரியர்களால் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதே பள்ளியில் பணியாற்றி வரும் பள்ளத்தூரைச் சேர்ந்த ஆறுமுகம், அனுமன் கோவில் பள்ளம் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி, எருமாப்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகிய 3 பேரும் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருக்கிறார் அந்த மாணவி. அடுத்த கணமே இந்த கொடூர சம்பவம் குறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் புகார் அளித்திருக்கிறார் தலைமை ஆசிரியர். இதையடுத்து அதிகாரிகள் மாணவியின் வீட்டிற்கு சென்று விசாரித்து உண்மையை உறுதி செய்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் பர்கூர் போலீசார் ஆசிரியர்கள் ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் ஆகிய 3 பேரையும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து ஆசிரியர்களிடம் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வு நடந்து வருகிறது. கைதான 3 ஆசிரியர்களையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த விஷயம் மாணவியின் உறவினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், பள்ளி மாணவிகள் வேறு யாராவது பாதிக்கப்பட்டு உள்ளனரா என்பதை கண்டுபிடிக்க விசாரணை நடத்தவும் கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதில் ஆசிரியர் ஆறுமுகத்தின் வயது 48, சின்னசாமியின் வயது 57, பிரகாஷின் வயது 37. கிட்டத்தட்ட மகள் மற்றும் பேத்தி வயதுடைய மாணவியை இப்படி 3 சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.